Hello friends, welcome back to CodeFactz. So, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு நியூ கான்செப்ட் குள்ளார போக போகிறோம். ஸோ அதுதான் வந்து ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 3 டைப்ஸ் இருக்குது சி ப்ரோக்ராமிங்கில். ஸோ அது வந்து என்னென்ன அப்படின்னா பிரேக், கண்டினியூ, கோட்டு. இதெல்லாம் தான் 3 இம்பார்ட்டண்ட் ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில். ஸோ இது இல்லாமல் நமக்கு ரிட்டன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் வந்து நம்ம ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட் கிளாஸிஃபிகேஷனில் தான் வரும். ரிட்டன் வந்து நம்ம ஆல்ரெடி பேசிக் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போதே வந்து நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஃபங்க்ஷன்ஸ் டாபிக் வந்து நம்ம பார்க்கும்போது ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். ஸோ ரொம்ப மெயினாக இம்பார்ட்டண்ட்டான ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இது 3 தான். ஃபஸ்ட்டு வந்து இது 3 ஆப்ரேஷன் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு வைல் லூப் வந்து நான் வந்து இங்கே ப்ரோக்ராமில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்பர் அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஏதோ ஒரு வேல்யூ வந்து நான் வந்து ஸ்கேன் பண்ணி வாங்குகிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த வைல்குள்ளார வந்து நான் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி நான் வந்து கண்டிஷன் கொடுக்குறேன். அதாவது 1 அப்படின்னா ட்ரூ அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் 1 அப்படின்னா அது வந்து ட்ரூ. ஸோ இப்போ இந்த வைல் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்குள்ளார எனக்கு என்ன கண்டிஷன் இருக்குது அப்படின்னா ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி தான் இதுக்கான அர்த்தம். ஸோ இது வந்து ட்ரூவாக மட்டும்தான் இருக்கும், ஃபால்ஸ் ஆகவே ஆகாது. ஸோ இப்போது இந்த பிளாக்குள்ளார வந்து நான் பிரிண்ட்எஃப் வந்து நம்பர் வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்பர் ++ திருப்பி வந்து இங்கே கண்டிஷன் வந்து செக் பண்ணும், ட்ரூவாக இருக்கும், பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு இன்ஃபினிட்டி லூப்பு. ஸோ இப்போ இதை வந்து நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் வந்து 2 அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். இன்புட் வந்து நான் வந்து 2 அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். இப்போ இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இன்ஃபினிட்டி டைம்ஸ் அப்படியே போயிட்டே இருக்குது. எந்த ஒரு கண்ட்ரோலும் இல்லாமல் போயிட்டே இருக்குது. ஸோ இந்த இன்ஃபினிட்டி லூப்பை நம்ம ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நம்ம வந்து பிரேக் அப்படின்ற ஒரு ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ நான் வந்து அதுக்கு இஃப் கண்டிஷன் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ எனக்கு இந்த இஃப்குள்ளார நான் வந்து என்ன கண்டிஷன் கொடுக்கணும் அப்படின்னா இந்த இன்ஃபினிட்டி லூப்பை வந்து நீங்கள் எந்த இடத்துல ஸ்டாப் பண்ண விரும்புகிறீங்களோ அதுக்கான கண்டிஷனை வந்து நம்ம இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளார வந்து நம்ம கொடுக்கலாம். இப்போ எனக்கு வந்து இந்த இன்ஃபினிட்டி லூப் எந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆகணும் அப்படின்னா எனக்கு இந்த நம்பர் வந்து 10 ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இந்த நம்பர் வந்து இன்ஃபினிட்டி டைம்ஸ் போயிட்டே இருக்கு இல்லையா. ஸோ எனக்கு நம்பர் வந்து 10 அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா நான் கொடுக்குற இன்புட் வந்து 10ன்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் ஆகும்போது எனக்கு இந்த லூப்லேருந்து எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடணும். ஸோ அதுக்கு நான் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா நம்பர் வந்து ஈக்குவல் டு 10ஆக இருக்கும்போது எனக்கு வந்து பிரேக் ஆகிடணும், இந்த லூப் வந்து பிரேக் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கண்டிஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட், கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம இப்படி தான் வந்து யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம இதை பிரேக் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நான் வந்து இதை பில்ட் அண்ட் ரன் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ வந்து நான் வந்து 2ன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வந்த உடனே எனக்கு வந்து பிரேக் ஆகி எனக்கு வந்து லூப்லேருந்து எக்ஸிட் ஆகிடுச்சு. ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போது 10 கொடுக்காம இந்த இடத்துல நீங்கள் ஒரு 20 கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து பில்ட் அண்ட் ரன் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ நான் 1 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 1 to 20 வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ 20 வந்து நம்பர் வந்து 20 ஆன உடனே எனக்கு அந்த லூப்லேருந்து பிரேக் ஆகி வெளியே வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் 2 வேரியபிள் வந்து நான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வந்து ஸ்கேன் பண்ணி இன்புட் வாங்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து 2 ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணுறேன், %d. ஸோ 2 நம்பர் வாங்கணும் அப்படின்றதுனால அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் A அப்புறம் அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் B அப்படின்னு சொல்லி இப்போ நான் வந்து 2 இன்புட் வந்து நான் வந்து வாங்கிக்கிறேன் யூசர்கிட்டருந்து. இப்போ நான் வந்து ஃபார் லூப் வந்து ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளார இன்ட்டு CTR ஈக்குவல் டு CTR, அதாவது கவுண்டரோட ஷார்ட் ஃபார்ம் CTR அப்படின்னு சொல்லி நான் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த CTRக்குள்ளார வந்து நான் A அப்படின்னு சொல்லி நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு CTR வந்து <= B அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ நான் வந்து CTR ++ அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து printfக்குள்ளார %d CTR அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்.
ஸோ இப்போ எனக்கு வந்து பில்ட் அண்ட் ரன் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இதை நான் வந்து பில்ட் அண்ட் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போது வந்து எனக்கு 1 அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன் ஏல. பிக்கு வந்து நான் 10 சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 1லேருந்து 10 வரைக்கும் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது நீங்கள் வந்து ஒரு கண்டிஷன் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். அதாவது ஈவன் நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகக்கூடாது. ஈவனை தவிர ஆட் நம்பர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ இப்போது அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கண்டிஷனை வந்து செக் பண்ணி அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்த நம்பரை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் வந்து இஃப்குள்ளார வந்து கண்டிஷன் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா சிடிஆர் டிவிசிபிள் பை 2 ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து ஈவன் நம்பர் செக் பண்ணுறதுக்கான கண்டிஷன். ஸோ ஒரு நம்பர் வந்து டிவிசிபிள் பை 2வாக இருந்தது அப்படின்னா அந்த நம்பர் வந்து ஈவன் நம்பராக இருக்கும். ஸோ இப்போது வந்து நான் இந்த பிளாக்குள்ளார கண்டினியூ அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போது நான் வந்து ரன் பண்ணுறேன். இப்போது அதே மாதிரி 1 அப்புறம் 10 அப்படின்னு சொல்லி இன்புட்டில் கொடுக்குறேன். இப்போ நான் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா 1 3 5 7 9 மட்டும்தான் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இங்கே நம்ம கொடுத்துருக்க இந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கண்டிஷனை செக் பண்ணி ஸோ அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த வரது எல்லாத்தையுமே நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து 1 வந்து போகும். 1 வந்து டிவிசிபிள் பை 2 ஈக்குவல் டு 0 சொல்லி பார்க்கும். ஸோ அது வந்து கிடையாது. அதனால் அதை வந்து நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணிடுச்சு. அடுத்து வந்து நமக்கு 2 வருது. ஸோ 2 வந்து டிவிசிபிள் பை 2. ஸோ அதனால் அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்தது 3க்கு போகும். ஸோ 3 வந்து டிவிசிபிள் பை 2 கிடையாது. ஸோ அதனால் வந்து 3 வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பிரேக்குக்கும் கண்டினியூக்கான டிஃப்ரென்ஸ் வந்து புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் இந்த இடத்துல கண்டினியூ எடுத்துகிட்டு வந்து நான் வந்து பிரேக் போடுறேன். ஸோ பிரேக் போட்டுட்டு இப்போ நான் வந்து இதை பில்ட் அண்ட் ரன் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ நான் வந்து இன்புட்டில் 1 10 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1 தான் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த 1 வந்து இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளார வந்து போகும். 1 வந்து டிவிசிபிள் பை 2வா கிடையாது. ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து 1 வந்து இன்க்ரிமெண்ட் ஆகி 2 அப்படின்னு சொல்லி ஆகிடும். ஸோ 2 வந்து ஆனதுக்கப்புறமா இப்போ வந்து இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளார போகும். ஸோ 2 வந்து டிவிசிபிள் பை 2. ஸோ அதனால் வந்து அதோடைய எனக்கு வந்து பிரேக் ஆகி இந்த லூப்லேருந்து எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ அதனால தான் எனக்கு வந்து அவுட்புட்டில் 1 மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா அதோட பிரேக் ஆகிடும். கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த கண்டிஷனை வந்து ஸ்கிப் பண்ணி அடுத்த வேல்யூக்கு வந்து போயிடும். ஸோ இதுதான் வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோட்டு ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கோட்டு ஸ்டேட்மெண்ட்டும் வந்து இதே மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போது printf 1 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறேன். அடுத்த printf ஸ்டேட்மெண்ட்டில் 2ன்னு சொல்லி கொடுக்குறேன். அதே மாதிரி அடுத்த printf ஸ்டேட்மெண்ட்டில் 3ன்னு கொடுக்குறேன். அதே மாதிரி நான் வந்து அப்படியே கொடுத்துட்டே இருக்கேன். அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் எந்த ஸ்டேட்மெண்ட் வேணால் கொடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து printf வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி நான் வந்து காட்டுறேன். இந்த மாதிரி 1 2 3 4 அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இதை வந்து நான் ரன் பண்ணேன் அப்படின்னா 1 2 3 4 அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் நியூ லைன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு லைனில் தனித்தனி லைனில் வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அதனால் நான் வந்து நியூ லைன் கொடுத்துக்கிறேன் தனித்தனியாக தெரியணும் அப்படின்றதுக்காக. எஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 1 2 3 4 அப்படின்னு சொல்லி 4 லைனில் இந்த வேல்யூஸ் வந்து எனக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு லேபிள் க்ரியேட் பண்ண போகிறேன். அதாவது ஒரு கேஸ் மாதிரி. இப்போ நம்ம ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது கேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பார்த்துருப்போம்ல, கோலன் வச்சு நம்ம வந்து கேஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து இங்கே நான் வந்து கொடுக்க போகிறேன். அதாவது நான் எந்த இடத்துல கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே வந்து நான் கொடுக்குறேன். என்ன கேஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த கேஸ்க்கு வந்து நான் வந்து ஜம்ப் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு பேர் கொடுக்குறேன். ஸோ இப்போ இதுதான் வந்து அந்த கேஸ்.
ஸோ இப்போ நான் வந்து கோட்டு ஸ்டேட்மெண்ட்டாக இந்த 1 இருக்க இடத்துல வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். கோட்டு ஜம்ப் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். ஸோ எண்டில் வந்து நான் வந்து செமிகோலன் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இதை வந்து நான் பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 1ம் 4ம் மட்டும்தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து கோட்டு ஸ்டேட்மெண்ட். அதாவது இப்போ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த பிரிண்ட்எஃப்பில் இருக்க 1 வந்து எனக்கு வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு அடுத்து வந்து கோட்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ கோட்டு ஜம்ப் அப்படின்னு சொல்லி நான் வந்து அந்த லேபிளோட பேர் வந்து நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இப்போ எனக்கு அந்த லேபிள் வந்து எந்த இடத்துல இருக்குது, இந்த 3 printf 3க்கு கீழே வந்து எனக்கு வந்து அந்த ஜம்ப் அப்படின்ற லேபிள் இருக்குது. ஸோ இந்த கோட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஜம்ப்புக்கு போயிடும். ஸோ இந்த ஜம்ப் லேபிள்குள்ளார எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா printf 4 அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இந்த நடுவில் இருக்க இந்த ரெண்டையும் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த கோட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஜம்ப் அப்படின்ற இந்த லேபிளுக்கு போயிடுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஜம்ப் அப்படின்ற லேபிளுக்கு கீழே என்னென்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அது மட்டும்தான் நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு கீழே நான் வந்து printf 5 அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நான் ரன் பண்ணேன் அப்படின்னா 1 4 5 அப்படின்னு சொல்லி மட்டும் எனக்கு வந்து வந்துடுது. ஸோ இந்த கோ டு ஜம்ப் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஜம்ப் லேபிள் வந்து எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து நமக்கு எக்ஸிக்யூஷன் போயிடும். இதை வந்து நமக்கு ஸ்கிப் பண்ணிவிடும். இப்போ இதுவே நான் வந்து இந்த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் ஸ்டார்டிங் எடுத்த உடனே நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இதை வந்து நான் கட் பண்ணி இங்கே வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ ஸ்டார்டிங் எடுத்த உடனே நான் வந்து இதை கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதை வந்து நான் பில்ட் அண்ட் ரன்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து 4ம் 5ம் மட்டும்தான் பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த 1 2 3 வந்து எனக்கு வந்து பிரிண்ட் ஆகலை. ஸோ இதுதான் வந்து கோ டு ஸ்டேட்மெண்ட். ஸோ இது வந்து இந்த ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். ஸோ இது வந்து நீங்கள் நிறையா இடத்துல நீங்கள் நடுவில் நிறையா ப்ராப்ளம்ஸ் நிறையா லாஜிக்ஸில் வந்து இந்த ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதாவது இந்த பிரேக் கண்டினியூ கோட்டு வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். அதை வந்து நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வேலை சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து நம்புகிறேன். அதையும் மீறி உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி கேளுங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.